ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலருந்தே ஹோம்மேடாக நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க சில ப்ராடக்ட்ஸை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். என்னென்னா, சிறுதானிய சத்து மாவு, இதில் 28 வகையான தானியங்கள், பயிர் வகைகள் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடுத்து ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து அடதோசை மிக்ஸு. இந்த அடதோசை மிக்ஸ்லேயும் தானியம், பயிறு எல்லாம் சேர்த்து அரிசி கலந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து சிறுதானிய கோதுமை மாவு, இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பாருங்கள். நாலாவது வந்து கருப்பு உளுந்து களிமாவு. இந்த கருப்பு உளுந்து களிமாவில் கவுனி அரிசி போட்டு களிமாவு ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இதோட பார்லி கஞ்சி மிக்ஸும் ரெடி பண்ணி கொடுக்குறேன். பார்லி கஞ்சி மிக்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து தேவையில்லாத உடம்புல இருக்க கெட்ட நீரை வந்து வெளியேற்றி கொடுக்கும். அடுத்து மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ், இது ஹோம்மேடாக வீட்டிலருந்தே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். முளைக்கட்டிய கம்பு மாவு, கம்பை வந்து நல்லா ஊற வச்சு 2-3 நாள் நல்லா முளைக்கட்டை விட்டு அதுக்கு பிறகு நிழலில் காய வச்சு இதை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நம்மக்கிட்ட முளைக்கட்டின ராகி மாவும் கிடைக்கும். முளைக்கட்டின ராகி மாவு, ராகியை வந்து நல்லா ஊற வச்சு கழுவி நல்லா அலசி அதுக்கு பிறகு முளைக்கட்டணும். முளைக்கட்டின பிறகு அதை நல்லா நிழல்லே காய வச்சு அதுக்கு பிறகு லேசாக வெயிலில் காய வச்சு நல்லா வறுத்து இந்த மாவு ரெடி பண்ணி சலிச்சு கொடுக்குறோம். இந்த மாவு எல்லாமே உங்களுக்கு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன்.